வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் ஆட்சி கலைப்பா, தலையில் அடித்து கதறும் துர்கா ஸ்டாலின். திமுக 2026 சட்டசபை தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றியடைய வேண்டும். மேடையிலேயே பேசியிருப்பார் ஸ்டாலின் அவர்கள். மனைவியின் பேச்சை கேட்டு அவரது சொல்படி நடந்தால் வெற்றி உறுதிதான் என்பதை கூறியிருப்பார். இது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி தான் பேசியுள்ளார். 2021 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வெற்றியடைந்ததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணமே துர்கா ஸ்டாலின் தான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அவரது அர்ப்பணிப்புகளும் அவரது திட்டமிடுதலும் முதல்வராக ஸ்டாலினை வர வைத்தது. ஆனால் இப்பொழுது 2026 சட்டசபை தேர்தலில் அது கைகூடுமா என்று பார்த்தால், திமுகவின் அமைச்சர்கள் செய்த தவறின் காரணமாக தனது கணவரை இரண்டாவது முறை முதல்வராக பொறுப்பேற்க வைக்க முடியாது என்ற கோபமும் தற்பொழுது தலையில் அடித்து கதறும் விதமாகவே மாறிவிட்டது. இது அவரது கணவருக்காக மட்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவரது மகன் உதயநிதி அவர்களுக்காகவும் தான் தற்பொழுது இரண்டாவது முறை திமுக அரியணையில் ஏற வேண்டும் என்ற ஒட்டுமொத்த பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. திமுகவின் அமைச்சர்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் சிக்கிவிடக்கூடாது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் 200 கோடிக்கு மேலாக செலவு செய்வதற்கு அமைச்சர்கள் முன்வர வேண்டும். இந்த தவறை செய்தவர்கள் நீங்கள்தான், அதற்கான பரிகாரத்தையும் நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் துர்கா ஸ்டாலினும் தனது கணவரிடம் தெரிவித்து வருகிறார். மறுபக்கம் கோவில்களில் சிறப்பு பூஜைகளையும் செய்து வருகிறார். ஆனால் துர்கா ஸ்டாலின் ஒன்றை செய்திருந்தால் நிச்சயம் திமுகவை இரண்டாவது முறை ஆட்சி அமைந்திருக்கும். அதாவது சொன்ன வாக்குறுதிகள் 354 கூறியிருந்து அதை திட்டமிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாலே திமுக பிரகாசமாக இரண்டாவது முறை ஆட்சியே அமைந்திருக்கும். ஆனால் துர்கா ஸ்டாலின் மக்களது நலனுக்காக எதையுமே தனது கணவரிடம் கூறவில்லை. கோவிலில் பிரார்த்தனை நடத்தினால் வெற்றியடைந்து விடுவாரா ஸ்டாலின் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மக்களுக்கு நன்மை செய்திருக்க வேண்டும். சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழக மக்கள் திமுகவை ஆதரிப்பார்கள். உளவுத்துறை சொன்ன தகவலை தான் தற்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்கள் தலையில் அடித்து கதறும் விதமாக மாறியுள்ளது. மத்திய உளவுத்துறை தமிழகத்தில் 2026 45% மேலாக தாவேகாவும் 25% மேலாக அதிமுகவும் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பெற்று